பொதுவாக ஒரு கமர்ஷியல் படம்னா ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோவுக்கு பேரா ஹீரோயின் நடிப்பாங்க. அந்த ஹீரோயின் நடிக்கிற ஆக்ட்ரஸுக்கும் தானும் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைலாம் இருக்கும். இருக்காதுங்களா பின்ன? ஆனால் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹீரோவாக நடித்தா அந்த படத்துக்கு பெருசாக க்ரௌடு வந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி க்ரௌடு போகணுன்னா அந்த ஆக்டர்ஸுக்கு ஒரு பிக் இமேஜ் இருக்கணும். ஸோ அந்த ஒரு பிக் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி பிகினிங்கில் கிளாமர் ரோல்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கண்டென்ட் குயினாக மாறின ஒரு 3 ஆக்டர்ஸோட ஜேர்னியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் நயன்தாரா. கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்த இவங்களோட உண்மையான பேர் டயானா மரியம் குரியன். எது? பட் சினிமாக்காக நயன்தாரான்னு பேரை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நயன்தாரா மலையாளம் வெளிவந்திருந்த மனசினைக்கிற படத்தில் தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறிமுகம் ஆகியிருக்காங்க. ஓ அப்படியா விஷயம். இதுக்கப்புறம் 2005ல் ஹரி டைரக்ஷன் பண்ணி வெளிவந்திருந்த ஐயா படம் மூலிமா தமிழில் வந்து அறிமுகம் ஆகுறாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஹோம்லி லுக்கில் நயன்தாராவை காட்டியிருந்தாலும் இந்த படத்தில் வந்த சாங்ஸில் நயன்தாராவை கொஞ்சம் கிளாமராக தான் காட்டியிருப்பார் இந்த படத்தோட டைரக்டரான ஹரி. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஸோ இந்த ஒரு படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்த படமே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சந்திரமுகி படத்தில் நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த படத்தில் இவங்க ஹோம்லியாக தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் நயன்தாராவை கொண்டு போய் சேர்க்குது. என்னதான் இந்த படம் மூலிமா நயன்தாராக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் கிடைச்சிருந்தாலும் அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து கஜினி, ஈ, தலைமகன், வல்லவன், பில்லான்னு சொல்லி கிளாமர் ரோல்ஸ் தான் வந்து கிடைக்குது. அதுலேயும் வல்லவன் படத்தில் என்னதான் நயன்தாராவை கிளாமருக்காக யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருக்கும் இந்த வல்லவன் படத்தில். ஆனால் பில்லா படத்தில் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இடமும் வந்து இருக்கவே இருக்காது. வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமருக்காக மட்டுமே நயன்தாரா வந்து யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பில்லா படத்துல. இதுக்கப்புறம் நயன்தாரா சில ஹோம்லி ரோல்ஸையும் கிளாமர் ரோல்ஸையும் மாற்றி மாற்றி நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிக் ஹீரோஸ் கூடலாம் நடித்து அவங்களோட மார்க்கெட் வேலையை ஏற்றுறாங்க. வேற லெவலுங்க நீங்கள், வேற லெவல். ஒரு பிக் இமேஜ் கிடைச்சதுக்கப்புறம் 2015ல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் சென்ட்ரிக் படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் தான் மாயா. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸாக அவங்களுக்கு வந்து கொடுக்குது. இதை தொடர்ந்து 2017ல் அறம் படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஒரு சோசியல் மெசேஜோடு இந்த படம் இருந்தனால இந்த படமும் வேறு லெவலில் சக்ஸஸ் வந்து ஆகுது. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள லீடாக வச்சு படம் பண்ணுறதுக்கு முன் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நயன்தாராவோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயும் வந்து போயிடுது, அதாவது உமன் சென்ட்ரிக் படங்கள் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து உமன் சென்ட்ரிக் படத்தில் வந்து நயன்தாரா வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் த்ரிஷா. இவங்க சென்னையில் பிறந்திருக்காங்க. மௌனம் பேசிய படம் மூலிமா தமிழில் அறிமுகம் ஆயிருக்காங்க. நல்லா இருக்கேன். மொதல் படத்துலேயே நல்ல கேரக்டராக சூஸ் பண்ணி நடிச்சிருந்தாங்க த்ரிஷா. மொதல் படம் மட்டும் இல்லை, இவங்க சூஸ் பண்ணி நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கிளவராக தான் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. கிளாமரை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான கேரக்டர்ஸை பண்ணி அதில் கொஞ்சம் கிளாமராக காட்டி அப்படி தான் ஆடியன்ஸ் மத்தியில் த்ரிஷா வந்து ரீச்சே வந்து ஆயிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல பிக் இமேஜ் கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாயகி படத்தில் மெயின் லீடாக த்ரிஷா வந்து நடிச்சிருக்காங்க. பட் அந்த நாயகி படம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக வந்து போகல. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கிடைக்குது. தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. மோகினி, பரமபதம் விளையாட்டு, ராங்கி போன்ற படங்கள்லாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படங்கள் எல்லாமே வந்து ஆஹா ஓஹோன்னு போலனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்குற படமாக இந்த படங்கள் வந்து போகுது. ஓரளவுக்கு நல்லாவே வந்து போயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் அனுஷ்கா செட்டி. கர்நாடகாவில் பிறந்த இவங்க 2005ல் சூப்பர்ன்ற தெலுங்கு படத்தில் தான் அறிமுகம் ஆயிருக்காங்க. 2006ல் 2ன்ற படம் மூலிமா தமிழில் வந்து அறிமுகம் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க? தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இவங்கள ஒரு கிளாமர் ஹீரோயினாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா இவங்க செலக்ட் பண்ணி நடித்த ரோல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ பிகினிங்கில் ஓரளவுக்கு ரீச் ஆன உடனே இவங்க வந்து அருந்ததின்ற உமன் சென்ட்ரிக் படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரீச் வந்து இருக்குது. இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக்லாம் வந்து பண்ண போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படத்தை பிகினிங் ஆஃப் த கெரியரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து பெருசாக நல்ல ரோல்ஸ் வந்து கிடைக்கல, அதாவது பர்ஃபார்மன்ட் ஓரியன்டான ரோல்ஸ் வந்து கிடைக்கல, கிளாமர் ரோல்ஸ் தான் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களை நிறைய பேர் நல்லா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ஹீரோயினாக ரீச் ஆனதுக்கப்புறம் ருத்ரமாதேவின்ற உமன் சென்ட்ரிக் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் சூப்பராகவே வந்து போச்சு. இந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்தடுத்து அனுஷ்காவுக்கு நிறைய படங்களோட வாய்ப்புகள் வந்து வந்திருக்கு, நடிச்சிருக்காங்க. அந்த படங்களும் வந்து நல்லாவே வந்து போயிருக்கு.
இந்த 3 ஹீரோயின்ஸ்ல உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் நடிச்ச படத்திலே உங்களோட ஃபேவரட் படம் எது? இல்ல வேற ஏதாவது உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.